ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பயிற்சியில் புல் பேக் என்ட்ரி சீக்ரெட் ரிவீல் அப்படின்னு ஒரு வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த டவுட்ஸை இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு புல் பேக் என்ட்ரியில் டவுட்ஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு புல் பேக் என்ட்ரி மெத்தடில் டவுட்ஸ் இருக்காது. மார்னிங் என்னோட எக்ஸ்பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த ட்ரேட்ஸ் எடுத்தோம், அதுலேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற புல் பேக் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன்ஃபால் ஆன மார்க்கெட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த க்ரீன் க்ளோஸை அடுத்த செல்லர் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிடுறாங்க. ஸோ நம்ம க்ளோஸ் வச்சோன்னா மார்க்கெட் இப்போ கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, இன்னும் கீழே தான் போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த லெவலை நான் மார்க் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா மறுபடியும் ட்ரேட் அடுத்த கேண்டில் நமக்கு உள்ளே வந்ததுன்னா நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ ட்ரேட் நமக்கு அந்த லெவலில் நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி நமக்கு ஒரு பையர் கேண்டிலுக்கு அப்புறம் செல்லர் க்ளோஸ் வச்சாங்களோ, ஆனால் இங்கே வைக்காத போது நமக்கு என்னன்னா அடுத்தது மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிள் இல்லை. பையர் இங்கே ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த அந்த கேண்டிலை இப்போ நான் மார்க் பண்ணுறேன். அதாவது அந்த செல்லர் கேண்டிலை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று மார்க்கெட் ஃபினிஷ் ஆனது அந்த செல்லர் கேண்டிலோட ஹை கிட்ட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஓப்பனிங் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேண்டிலை க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரேஞ்சாகவே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண லெவலில் நமக்கு அந்த புல் பேக் என்ட்ரி நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். இப்போ அந்த மார்க் பண்ண லெவலுக்குள்ள நமக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணணும், உள்ளே வரணும். ஸோ அந்த உள்ளே வந்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனும் வரைஞ்சி வச்சிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த லெவல்ல இருந்து நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் இருந்தது. அதையும் நல்ல வால்யூமாக பிரேக் பண்ணி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்ஸ் நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரேடில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 170 180 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம இந்த ட்ரேடில் நம்ம கேப்சர் பண்ணோம். இதுக்கப்புறம் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டில் நான் ஒரு லெவல் என்னோட எக்ஸ்பேஜில் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த லெவலில் இப்போ நம்ம ட்ரேட் எடுத்ததை பார்க்கலாம் டீட்டெயிலாக. நான் மார்க் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா அந்த புல் பேக் லெவலில் அடுத்த கேண்டில் க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டாங்க. அதாவது மார்க்கெட் ஒரு ரேஞ்சாக நமக்கு ஐயரை பண்ணிட்டு வந்த மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ண புல் பேக் லெவலை அடுத்த பையர் கேண்டில் வந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நமக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன நம்ம எதிர்பார்ப்போம், அந்த லெவலுக்குள்ள நமக்கு கேண்டில்ஸ் வந்ததுன்னா ஒரு என்ட்ரிக்கு நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி மார்க்கெட் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. கொடுத்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நமக்கு ஒரு புல்லாகி மேலே போச்சு இல்லையா, அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறம் நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செல்லரோட வால்யூம் கம்மி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் கம்மியானது, பையிங் ப்ரெஷர் வித் பையர் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டில் நமக்கு கேண்டில் பிரிண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ட்ராப் நடந்தது. அது நான் ட்ரெண்ட் லைனில் மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு செல்லர் கேண்டில் வந்துருச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரோட வந்தது. இப்போ மார்க்கெட் நம்ம டவுன் ஆகுதுன்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பையர் கேண்டிலோட லெவல் மார்க் பண்ணுறேன். அந்த லெவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்லர் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இங்கே எப்படி நமக்கு ஒவ்வொரு லெவல்லையும் க்ளோஸ் வைக்காமல் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த பையர் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்காமல் கீழே வர மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட லிக்விடிட்டியில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக மேலே கொண்டு போய் டார்கெட் ஹிட் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸாக பாருங்கள் எப்படி நமக்கு அந்த இடத்துல லிக்விடி கலெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த லெவல்லையும் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். அப்போது ரெண்டு ட்ரேட்லையும் நம்ம கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸு 300 எபோ, ஒரு லாட்டுக்கு 75, 300 எபோனா நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட்னு உங்களுக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. பயிற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.